வணக்கம் உறவுகளே! மருந்து அப்டின்னா என்னது? நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம வந்து உடல்நிலை சரியில்லாத போது எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த மாத்திரைகள் இதெல்லாம் மருந்து அப்டின்றோம். கை மருந்து அப்டின்றது வந்து வீட்லயே தயாரிக்கிற மருந்து. ஆங்கில மருந்துன்றது நம்ம கடைகள்ல, மெடிக்கல்ல அல்லது ஹாஸ்பிட்டல்ல வாங்கி சாப்பிடுற மருந்து. இத தான் மருந்து அப்டின்னு நெனச்சுட்டு இருக்கோம். ஆனா, இந்த மருந்து அப்டின்ற சொல் காலப்போக்குல அது வந்து ஒரு மருத்துவ சொல்லா மருந்து அப்டின்றது மாறிருச்சு. ஆனா, மருந்து அப்டின்றதுக்கு இன்னொரு பொருள் இருக்கு. என்ன அப்டின்னா, அமிழ்தம் அப்டின்ற ஒரு பொருளும் இருக்கிறது. நம்ம ஔவை மூதாட்டி வந்து "மருந்தே ஆயினும் விருந்தோடு உண்" அப்படின்னு கூறியிருப்பாங்க. மருந்து என்னடா? மருந்து வந்து இப்போ உடம்பு சரியில்லாதமா இருக்கிறவங்க தானே சாப்பிடுவாங்க. இத ஏன் எல்லாரையும் கூட்டி அழைச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். ஆனா, அவங்க சொல்லக்கூடிய மருந்து என்ன அப்படின்னா, அமிழ்தம் அப்படின்றத தான் மருந்துன்னு குறிப்பிடுறாங்க. "உனக்கு அமிழ்தமே கிடைச்சா கூட, நீ தனியா சாப்பிடாத. எல்லாரையும் கூடி அணைத்து சாப்பிடு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, அமிழ்தம் வந்து நம்ம சாவா மருந்து அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பாற்கடல கடையும் பொழுது அதிலிருந்து கிடைத்தது அமிழ்தம் அப்படின்னு. அந்த அமிழ்தத்த உண்டோம் அப்படின்னா, பல 100 ஆண்டுகள் இறப்புன்றதே இல்லாம நம்ம இளமையோட இருப்போம் அப்படின்றது ஒரு நம்பிக்கையா கருதப்படுது. அப்படிப்பட்ட அந்த அமிழ்தத்த உனக்கு யாராவது வந்து குடுத்தாங்கன்னா கூட, அத நீ சாப்பிடாம என்ன செய்? உன்னோட சுற்றத்தினர், விருந்தினர் அனைவரையும் அழைத்து அவங்களோட பகிர்ந்து உண் அப்படின்னு சொல்லி விருந்தோம்பலினுடைய சிறப்ப வந்து கூறுறாங்க. அதனால தான் மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இதே போலவே புறநானூறுலயும் ஒரு பாடல்ல என்னன்னா, "இந்திரர் அமிழ்தம் கிடைத்தாலும் கூட, அத எல்லாரோடையும் சேர்ந்து பகிர்ந்து உண்ணணும்." அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. அதே அந்த சங்க காலத்துல நம்முடைய தமிழர்கள் எல்லாரும் அப்படிதான் வாழ்ந்தாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு யாரும் வராங்கன்னா கூட, கெஸ்ட் வராங்கன்னா கூட, நம்ம வீட்ல இல்லன்னு சொல்லி கால் பண்ணி சொல்லிர்றோம். அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு விருந்தோம்பல் இருக்கு. எனவே நம்ம வந்து நம்மகிட்ட இருக்கிறத பிறருக்கும் பகிர்ந்து கொடுத்து உண்போம். "காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்னனிலார்க்கே உள." அதாவது அந்த காக்கா வந்து எப்படி ஒரு கொஞ்சம் சோற்று பருக்கையோ அல்லது ஒரு இட்லியோ ஏதோ ஒண்ணு ஒரு மிச்சரோ கொட்டி கிடந்தா கூட தன்னோட கூட்டத்தை எல்லாம் கரைந்து அழைத்து உண்ணும். அதேபோல நாமும் நம்மிடம் இருக்கக்கூடியத யாரும் ஸ்பெஷலா நம்ம வந்து செஞ்சு குடுக்கணும்ன்ட்டு கூட இல்ல. நம்மள்ட்ட இருக்கக்கூடியத பிறருக்கும் சேர்ந்து பகிர்ந்து உண்ணுவோம். நன்றி, வணக்கம்.